ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மனி சமையல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் வறுவல். இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ தான். வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி செட்டிநாடு அம்மனி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் அதை பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் வந்து 6 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வாழைக்காய் வந்து நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி முன்னாடி உள்ள தண்டையும் முன்னாடியும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது நாம் வந்து சீவி எடுத்துக்கலாம். காய் சீவுறதுல நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக சீவாமல் கொஞ்சம் விட்டு சீவுங்க. அப்போ தான் நம்ம வேக வைக்கும்போது அந்த காய் வந்து உடையாமல் இருக்கும். நல்லா இது போல் சீவி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா காயுமே இதே மாதிரி நான் சீவி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையுமே நம்ம சீவி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நாம் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டோம்னா எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் நீளமாக இருந்தால் வேணும்னா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா வந்து கலர் மாறிடும். இதே போல் எல்லாத்தையுமே நான் இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த சைஸுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. லைட்டாக வதங்கினதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 6 வரமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. அடுத்து நம்ம வெட்டி வச்சுருந்த வாழைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து எல்லா வாழைக்காயும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தாளிதத்தில் இது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. இது அப்படியே நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுத்து இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இப்போ நாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடி தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. நல்ல காய் வந்து நல்லா சுருளை வதங்கணும். நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கணும், அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் தட்டு வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தோம்னா போதும். ஏன்னா ஏற்கனவே இது காய் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இது வந்து சில பேர் வந்து வேக வச்சுட்டு தாளிப்பாங்க. நம்ம இது மாதிரி செஞ்சோம்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு வேக வச்சிடலாம். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி வத்துனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள்,
இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 7 பூண்டு அப்படியே தோலோடு தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த பூண்டோட வாசம் வந்து அந்த வாழைக்காயில் வந்து சேரணும். அந்தளவுக்கு நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 7 வரமிளகாயை வந்து பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடி இல்லாமல் 1-2 அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து வாழைக்காயில் சேர்த்துருங்க. இது எதுக்காக அப்படின்னா ஃப்ளேவர் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் மணம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்போ. அதுக்காக ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த தேங்காய் எண்ணெயோடைய வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.